வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸில் பர்டிகுலராக பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அதிலிருந்து தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்டு பை எண்ம விதியை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஜோஹன் டோபனியர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விதிக்கு பேர் மும்மை விதி. சரிங்களா. லா ஆஃப் ட்ரையாட்ஸ்ன்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோபனியர். சரியா. நியூலாண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ம விதியை கூறியவர். எட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிமங்களை பிரித்து வரிசைப்படுத்தினாரு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலெக்சாண்டர் நியூலாண்ட். நியூலாண்டை வரிசைப்படுத்தினதை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தர் மேயர்னு ஒருத்தர். சரிங்களா. இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிம வருஷ அட்டவணையை சேர்ந்தவர் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெண்டலீவ், இவர் தான் ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். டிமிட்ரி மெண்டலீஃப்ன்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா. தனிம வருஷ அட்டவணையின் தந்தை என்று அழைக்கப்படுறவர். சரி, இங்கே நமக்கு எண்ம விதியை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் நியூலாண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசம்பிள்ஸ் த 10th எலமெண்ட் இன் நியூலாண்ட்ஸ் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்? கீழ்கண்டவற்றின் நியூலாண்டின் ஆவர்த்தன அட்டவணையில் 10வது தனிமம் போன்று இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நியூலாண்டோட தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். 8 எலக்ட்ரானாக தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துறாரு. இதில் இவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் லவர். ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்தார். ஹிந்துஸ்தான் மியூசிக்கில் சரி கமா ப த நீ சா. சரியா. இதான் இவரை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எஸ்ஏவும் லாஸ்ட்டில் முடிகிறது எஸ்ஏ சான் முடியுது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் இவரோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனே வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் 8th எலமெண்ட்டும் ரிசம்பிளாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் எலமெண்ட்டும் 9th எலமெண்ட்டும் ரிசம்பிளாக இருக்கும். தேர்ட் எலமெண்ட்டும் 10th எலமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இங்கே நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரிசம்பிள்ஸ் த 10th எலமெண்ட். சரிங்களா. அப்போ 3வது தனிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது தனிமத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தேர்டு. சரி, அடுத்தது 28வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எலமெண்ட்ஸ் டேஸ் வேர் பிளேஸ்ட் இன் த பீரியாடிக் டேபிள் ஆஃப் நியூலாண்ட் வித் ஹாலஜன்ஸ். உப்பினிகள் தனிம வருஷ அட்டவணையில் நியூலாண்டின் எந்த தனிமங்களுக்கு இடையே இடம்பெற செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோபால்ட் அண்ட் நிக்கல். கோபால்ட்டுக்கும் நிக்கலுக்கும் இடையில வைக்கிறாரு. ஏன்னா கோபால்ட்டும் நிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராப்பர்ட்டி. பேலன்ஸ் எல்லாமே யாரை வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலஜன்ஸை வைக்கிறார். சரிங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, அடுத்தது which of the following elements was the last element in Newland law of octaves? நியூலாண்டின் எண்ம விதியில் இறுதியாக இடம்பெற்றுள்ள தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்டா வச்சது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோரியம். சரியா. லாஸ்ட் எலமெண்ட் தோரியம். சரி, அடுத்த கொஸ்டின். அக்கார்டிங் டு நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் ஹவு many elements exist in nature? நியூலாண்டின் எண்ம விதிப்படி இயற்கையில் காணப்படும் தனிமங்களின் எண்ணிக்கை. சரி, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பீரியட்ஸாகவும் இன்ட்டு 8. சரிங்களா. அப்போ 7 × 8 மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 56, 56 எலமெண்ட். சரியா. அடுத்தது அக்கார்டிங் டு நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அயன் விச் ரிசம்பிள்ஸ் டேஷ் அண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் கெப்ட் ஃபேர் அவே ஃப்ரம் திஸ் எலமெண்ட்ஸ். நியூலாண்டின் எண்ம விதி இரும்பிற்கு நிகரான எந்த தனிமங்களின் பண்பு அமைந்திருந்தது, மேலும் அந்த தனிமங்கள் வெகு தொலைவில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட்டு நிக்கலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ராப்பர்ட்டின்னு அவர் வரிசைப்படுத்திட்டாரு. ஆனால் இந்த கோபால்ட்டு நிக்கலும் யாரோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே ரிசம்பிள் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ். இப்போ ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால் அண்டு நிக்கல். அதனால தான் ஷார்ட்கட்டே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைஃப் கோ. சரிங்களா. நைஃப் கோ, நிக்கல், ஃபெரஸ், கோபால்ட் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். த ரூல் ஆஃப் ஆக்டேவ்ஸ் வாஸ் அப்ளிகபிள் ஒன்லி டில். எண்ம விதி எந்த தனிமங்கள் வரை அமைந்திருந்ததுன்னு கேட்குறாங்க. கால்சியம். சரிங்களா. கடைசியாக வரிசைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தோரியம். எந்த தனிமம் வரை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 56 வரை தான் இவரால் என்ன பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா வரிசைப்படுத்த முடிஞ்சுச்சு. சரிங்களா. அடுத்தது நேம் த ஜெர்மன் கெமிசிஸ்ட் ஹூ குரூப்டு எலமெண்ட்ஸ் இன்டு ட்ரையாட்ஸ் இன் 1817. 1817ஆம் ஆண்டு எந்த ஜெர்மன் வேதியாளர் தனிமங்களை 3ஆக வரிசைப்படுத்தினார்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். டோபனியர் சொன்னதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மை விதி 3 வரிசைப்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோபனியர். ட்ரையாடு, லா ஆஃப் ட்ரையாடு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஜோஹன் உல்ஃப்காங் டோபனியர். சரியா? நியூலாந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வரிசைப்படுத்தினார் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். ஹென்ரி மோஸ்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு ஒன்று ப்ரொபோன் பண்ணுறாரு. மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலமெண்ட் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதாவது ஒரு தனிமத்தின் வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் அதன் அணு எண்ணெய் சார்ந்து அமையும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்லே. இவரோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. அடுத்தது டிமெட்ரி இவனோவிக் மெண்டலீவ். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா பீரியாடிக் லாவை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெண்டலீஃப் தான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரை மாதிரியே தான் இவரும் சொன்னார், ஆனால் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அட்டாமிக் மாஸ்ன்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெண்டலீஃப். சரிங்களா? ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அதன் அணு நிறையை சார்ந்து அமையும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெண்டலீவ். இவர் தான் சொல்லியிருக்காரு. சரியா? சரி, அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் ஜோஹன் உல்ஃப்காங் டோபனியர். இவர் தான் வந்து மும்மை விதி 3 வரிசைப்படுத்தினது. சரி, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாட்ஸ் ரெப்ரசன்ட் த டோபனியர் ட்ரையாட்? கீழ்கண்டவற்றில் எந்த 3 டோபனியரின் மும்மை விதியை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லித்தியம், சோடியம் அண்டு பொட்டாசியம். சரிங்களா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அவரோட ட்ரையாட்ஸில் இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த தேர்ட் மெம்பர் ஆஃப் டோபனியர்ஸ் ட்ரையாட் விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் லித்தியம் அண்டு சோடியம். லித்தியம், சோடியம், அடுத்து யார் பார்த்தோம்? பொட்டாசியம். சரிங்களா? அப்போ இவங்க 3 பேரும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோபனியரோட மும்மையில் அடங்கக்கூடிய தனிமங்கள். சரிங்களா? லித்தியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம். அடுத்த கொஸ்டின். டேஷ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் வெரி லோ. எதன் உருகுநிலை மிக குறைவுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதரசம் உருகி திரவ நிலையில் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேலியம். சரிங்களா? கேலியம், ருபீடியம், சீசியம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் வைக்கிறப்பே வந்து பிரான்சியமையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப 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 குறைவான மெல்டிங் பாயிண்ட் கொண்டவங்க. நம்ம உள்ளங்கையில் வச்சாலே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகி போயிடும். சரிங்களா? அப்போ நம்மளோட பாம்பில் எந்த எலமெண்ட் வச்சா உருகிரும்னு கேட்பாங்க. இந்த 4ல் எது ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேலியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி 29 டிகிரி செல்சியஸில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் பி கேலியம். அடுத்தது 37. டோபனியர் மேடு த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆஃப் டேஷ் அஸ் ஏ கேட்டலிஸ்ட். டோபனியர் எந்த தனிமத்தை முதலில் வினைவேக மாற்றியாக ஆராய்ந்தார்னு கேட்டிருக்காங்க. எதை ஆராய்ஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம். பிளாட்டினம் இஸ் த பெஸ்ட் கேட்டலிஸ்ட். சரிங்களா? ஒரு சிறந்த வினைவேக மாற்றியாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம். வினைவேக மாற்றினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக நம்ம ஆட் பண்ணுறப்ப வினையின் வேகத்தை என்ன பண்ணி விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சு விடும். இப்போ கேட்டலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அதுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதில் பெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம். அடுத்தது அக்கார்டிங் டு மெண்டலீஃப் பீரியாடிக் லா எலமெண்ட்ஸ் வேர் அரேஞ்ச்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ் இன் த பீரியாடிக் டேபிள். மெண்டலீஃபின் விதிப்படி தனிமவரிசை அட்டவணையில் தனிமங்கள் எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தியரி படித்தோம். அட்டாமிக் நம்பர் வைஸா அது எப்படி வரிசைப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் த அட்டாமிக் மாசஸ் அணு நிறை அதிகரித்தல் முறைப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரிசைப்படுத்தியிருக்காரு. அடுத்தது ஹவு மெனி எலமெண்ட்ஸ் வேர் நோன் வென் மெண்டலீஃப் பிகன் ஹிஸ் ஒர்க். மெண்டலீஃப் தனது வேலையை தொடங்கும் பொழுது எத்தனை தனிமங்கள் அறியப்பட்டிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 63 எலமெண்ட்ஸ். சரிங்களா? நியூலாண்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா 56. மெண்டலீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63 தனிமங்களை வச்சு தான் வரிசைப்படுத்த ஆரம்பித்தார். சரி, அடுத்த கொஸ்டின். இந்த மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் gaps were left for undiscovered elements. Which of the following elements later found a place in the periodic table? மெண்டலீஃப் ஆவர்த்தன அட்டவணையில் இடதுபுறத்திலிருந்து காலி இடங்கள் கண்டறியப்படாத தனிமங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கீழ்கண்டவற்றுள் பின்னாளில் எந்த தனிமம் இடம் ஒதுக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மானியம். சரிங்களா? ஜெர்மானியம்.
ஏன்னா சிலிக்கன் வச்சிருப்பாரு, சிலிக்கனுக்கு லெஃப்ட் சைடு கேப் விட்டு வச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மானியம். சரி, அடுத்த கொஸ்டின். In Mendeleev periodic table, the vertical columns are called dash and horizontal rows are called dash ன்னு கேட்டிருக்காங்க. மெண்டலீஃபின் அட்டவணைப்படி செங்குத்தானவை எவ்வாறு அழைக்கப்பட்டது, மேலும் கிடைமட்டமானவை எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கிடைமட்டமா இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ். செங்குத்தா இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப்ஸ். சரியா, ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் காலம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் அண்டு பீரியட். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Between the chemical properties, Mendeleev focused on compounds made with these elements. எந்த தனிமங்கள் சேர்மங்களின் வேதியியல் பண்புகள் மீது மெண்டலீஃப் கவனம் செலுத்தினார்னு கேட்டிருக்காங்க. எந்த வேதி பண்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சரிங்களா, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன்ல அதிக அளவு கவனம் செலுத்தி தான் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் லாவை உருவாக்குறாரு. சரி, அடுத்தது. In Mendeleev periodic table, the periodic nature of properties of the elements considered on the basis of Mendeleev அட்டவணையில் தனிமங்கள் எந்த பண்புகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. மெண்டலீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ், அணு நிறையின் அடிப்படையில் வரிசைப்படுத்துறாரு. அட்டாமிக் நம்பர்னு வர்றப்போ தான் யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்லே. சரிங்களா, மோஸ்லே வராரு. சரி, அடுத்த கொஸ்டின். The element which atomic number 57 to which group? எந்த தொகுதியில் அணு எண் 57 கொண்ட தனிமங்கள் இடம்பெற்றுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. எந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் பிளாக். இப்போ பீரியாடிக் டேபிளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக்னு உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடிய 2 குரூப்ஸு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த 2 குரூப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, எஸ் தொகுதி தனிமங்கள். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 13லேருந்து 18 இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ், பி தொகுதி தனிமங்கள். நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 3லேருந்து 12 வரை இருக்கக்கூடியது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ், டி தொகுதி தனிமங்கள். இங்கே வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். சரிங்களா, எஃப் தொகுதி தனிமங்கள். ஆக்சுவலாக இதில் எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் மெட்டல்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அதாவது கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பிளாக்கு. இதில் டி பிளாக்கை பொறுத்தளவு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடைநிலை தனிமங்கள் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி பிளாக்கு. அடுத்து போரானில் ஆரம்பித்து மந்தவாயுக்களில் முடிகிற வர பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் பிளாக், உள் இடைநிலை தனிமம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்டாமிக் நம்பர் 57ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வெளியே வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேந்தனைட்ஸ் அண்டு ஆக்டினைட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே எந்த தொகுதியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் பிளாக் தனிமங்களாக இருக்கும். சரிங்களா, அப்போ அட்டாமிக் நம்பர் 57 இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேந்தனைடு. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் பிளாக்ல இருக்கக்கூடியது. சரி, அடுத்த கொஸ்டின். Which of the following elements could not find a definite position in Mendeleev periodic table? மெண்டலீஃபின் அட்டவணையில் கீழ்கண்ட எந்த தனிமத்திற்கு ஒரு நிலையான இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன். ஏன் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டலீஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் தான் வச்சிருப்பாரு, உள்ளுக்குள்ள பீரியாடிக் டேபிளில் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்க மாட்டாரு. ஹைட்ரஜனுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரான் கிடையாது. சரிங்களா, ஹைட்ரஜனுக்கு பேசிக்காக நியூட்ரான் கிடையாது, புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1, அட்டாமிக் மாசு 1 தான் இருக்கும். இப்போ இவர் வரிசைப்படுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரான் இல்லாதனால இவரால் அட்டாமிக் மாஸை வச்சு கரெக்டாக ஹைட்ரஜனுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியல. இன்னொன்று இது மெட்டலா நான் மெட்டலான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தார். அதனால இவருக்கு சரியான இடம் எதுக்கு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு கொடுக்கல. ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, அடுத்த கொஸ்டின். In Mendeleev periodic table, dash before the nickel. மெண்டலீஃபின் தனிம வரிசை அட்டவணையில் நிக்கலுக்கு முன்பாக இடம்பெற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படித்தோம், நைஃப் கோ அப்படின்னு படித்தோம். சரியா, கோபால்ட்டு நிக்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யார் வரிசைப்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூலாண்டு, அதுலேருந்து அப்படியே எடுத்து வச்சிருப்பாரு. இப்போ இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலுக்கு முன்னாடி இருக்கும். சரியா, ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின். The classification of elements by which of the following leads to discovery of new elements?
யாருடைய வகைப்பாடு புதிய தனிமங்களை கண்டறிய உதவியாக அமைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெண்டலீஃப். இவருக்கு அப்புறம் வந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மெண்டலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 63. சரியா, அவர் வேலையை தொடங்குறப்ப. அப்போ இவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணி நிறைய தனிமங்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, அப்போ யாரோட இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சிச்சு அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் நியூ எலமெண்ட்ஸுக்கு மெண்டலீஃபோட வகைப்பாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் விச் பீரியட் ஹாஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நான் மெட்டல்ஸ்? நவீன ஆவர்த்தன அட்டவணையில் அதிக எண்ணிக்கையில் அலோகங்கள் கொண்ட தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் மெட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் இருக்கும், லாஸ்ட்டில் ஹீலியம் இருக்கும், 2 தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போரானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன், நைட்ரஜன், கார்பன், அடுத்தது ஆக்சிஜன், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியான். இந்த மாதிரி நைட்ரஜனு, கார்பன், நைட்ரஜன், சரிங்களா, ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பீரியடில் இருப்பாங்க. சரியா, அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியடில் இருக்கக்கூடியவங்க. ஒரே பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நான் மெட்டல் இருக்கக்கூடியது எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பீரியட். ஆக்சுவலாக நான் மெட்டல் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th குரூப்னு சொல்லக்கூடிய 0th குரூப். சரியா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் கேசஸ், இவங்க எல்லாமே நான் மெட்டல்ஸ். சரிங்களா, மந்தவாய்க்கள் எல்லாமே. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 17th குரூப்பு ஹேலஜன் குரூப்ஸ், அவங்களும் எல்லாமே என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டிடின், டென்னிசன் இவங்க எல்லாமேவும். அதே மாதிரி 18th குரூப்பில் இருக்கக்கூடிய ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் அவங்க எல்லாமே நான் மெட்டல்ஸு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் ஆல்ரெடி எதில் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேலஜனில் வந்துருவாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் கூட படிச்சுக்கலாம். CHO கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், NPS சரிங்களா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் கேசஸ், அதுக்கப்புறம் ஹேலஜன்ஸ் இவங்க எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ். பீரியடில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பீரியடில் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் இது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மெட்டல்ஸாக இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2. சரி, அடுத்த கொஸ்டினை பொறுத்தளவு மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் இன் டேஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த ஜெர்மன் மேகசின். மெண்டலீஃப் அட்டவணை எந்த ஆண்டு ஜெர்மன் பத்திரிகையில் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1872 1872 வெளியிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் ரீப்ளேஸ் அலுமினியம் இன் மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள்? கீழ்கண்டவற்றில் எந்த தனிமம் மெண்டலீஃப் அட்டவணையில் அலுமினியத்தை இடப்பெயர்ச்சி செய்ததுன்னு கேட்டிருக்காங்க. யார் இடப்பெயர்ச்சி செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலியம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஜெர்மானியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கனை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்காண்டியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரானை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் அலுமினியத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. சரியா, சரி, ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்